கடந்த வாரம் வரைக்கும் எத்தனை காரியங்கள் தியானித்தோம்? 20 காரியங்களை தியானித்திருக்கிறோம். நேற்றைக்கு இந்த வரிசையா உட்கார்ந்தவங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம், ஒண்ணு கூட இல்லை, இருந்தது எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அதனால சரி ஏதாவது கொடுக்கணுமே, 2 வரிசையா உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் உளுந்து மூட்டை கொஞ்சம் இருக்குது, நெல்லிக்காய் மூட்டை கொஞ்சம் இருக்குது, அரிசி மூட்டை கொஞ்சம் இருக்குது. ஒரு சில தான் நேராக உட்காந்துருக்கீங்க. நேற்றைக்கு அந்த வரிசையா உட்கார்ந்து 2 வரிசை மட்டும் கொஞ்சம் வாங்கலாம். 2 நேற்று உட்கார்ந்தவங்க இன்றைக்கும் அதே வரிசை உட்கார்ந்தா வரலாம். நீங்க சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் வாங்க, யாராவது வாங்கி கொடுங்க. அதை இந்த முதல் வரிசையில் உட்கார்ந்தீங்க நேற்றுக்கு, இந்த வரிசையில் உட்கார்ந்தவங்க மட்டும் வாங்க, சீக்கிரமா வாங்க. பத்துமா என்னன்னு தெரியல, பார்த்துக்குவோம். முடிஞ்ச பிறகு வேணாம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை தட்ட மாட்டீங்களா? பாராட்டவே தெரிய மாட்டேங்குது உங்களுக்குலாம். நாங்கள் வாங்குறப்ப கை தட்டணும். சொன்னதை கேட்டு கரெக்டா உட்கார்ந்தாங்களா வரிசையா? ரைட். 20 காரியங்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தியானித்திருக்கிறோம். சங்கீதங்களில் தாவீது, சங்கீதங்களிலே தாவீது எப்படியெல்லாம் வெளிப்படுகிறார், எப்படியெல்லாம் காணப்படுகிறார், அதான் செய்தி. வாசியுங்கள். 16ஆம் சங்கீதம். இந்த வருஷம் புக் மார்க் யாரும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது, அதான் அறிவிப்பே சொல்லலை. சர்ச்சு பர்த்டேக்கு வந்த எல்லாருக்கும் கிடைச்சிச்சு, இடையில இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் பஞ்சம் இல்லை, எல்லாம் கொடுத்து முடிச்சு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் கொடுத்து இன்னும் 6 பாக்ஸ் வச்சிருக்கோம், இன்னும் கூட வரப்போகுது, வாங்கி வச்சுக்குவோம். சங்கீதம் 16 8ஆம் வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரெல்லாம் அப்படி சொல்ல முடியும்? சரியா ஜெபிக்காதவங்க சொல்ல முடியாது, ஆராதனைல சரியா பங்கு பெறாதவங்க சொல்ல முடியாது, பாதி நேரம் இருந்துட்டு மீதி நேரம் காண போகிறவங்க சொல்ல முடியாது. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 மார்க் வாங்கணும். கத்தற்ற மனிதரிடத்துல நடிச்சு வாங்கிடலாம், ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் நடிக்கிறேன் பாருங்களா, உங்கள்கிட்ட நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் நல்லா. உங்கள்கிட்ட நடிக்கிறேன் பாருங்க. என்ன பேர் சொல்லலாம்? நேரில் பேசுறது அல்லது ஃபோனில் பேசுறது. உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஒரு காரியமா, உங்களுக்கு ஒரு பேரை சொல்லி நீங்களே வச்சுக்கிங்க, இல்லாத பேராக இருக்கணும். ஜிகா, பிரதர் ஜிகாவோ சிஸ்டர் ஜிகாவோ, அவங்க பேர் என்ன? ஜிகா. ஹலோ பாஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க பாஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
நேத்துக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு 2026 வருஷத்துல ₹1,00,000 சம்பளம் உள்ள ஒரு வேலையை கொடுக்க போறாரு. நான் ஜெபம் பண்றப்ப கர்த்தர் சொன்னார். அப்படின்னு ஒரு பாஸ்டர் விசுவாசிட்டு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நன்றி பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணீங்களா பாஸ்டர், ரொம்ப நன்றி பாஸ்டர். 1,00,000 10,000 கிடைச்சாலே போதும் பாஸ்டர். சும்மா இருங்க பிரதர், நீங்க வர ஜெபம் பண்ணா 1,00,000 வரப்போகுது உங்களுக்கு. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாருன்னு இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்றான். மற்றவங்களை சொன்னா வருத்தப்பட்டுக்குவாங்களா? அதனால நான் என்ன சொன்னேன், நான் யார்ட்டையும் நடிச்சது கிடையாது, எனக்கு நடிக்கவும் தெரியாது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால நடிக்கிறவங்களை கண்டுபிடிக்க தெரியும். அது அவர் கொடுத்தது. இது நடிப்பா, நொடிப்பா, கடிப்பா, முடிப்பா, இல்ல அவங்க படிச்ச படிப்பா? கர்த்தருடைய கிருபையினால கண்டுபிடிக்க தெரியும். அதனால ஊழியக்காரங்கிட்ட மட்டும் நடிக்காதீங்க. ஆனா நிறைய பேர் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க ஊழியக்காரங்களையே, எனக்கு தெரியும் நல்லாவே. நிறைய பேர் நான் தைரியமா சொல்லுவேன், இங்க கிடையாது யாரும், இங்க கிடையாது யாரும். அப்படி மதம் மீறி நடிச்சீங்கன்னா முடிச்சிட வேண்டியதான். கவனிங்க, கர்த்தர் என் வலது பாரிசத்தில், படிங்க எல்லாரும் படிங்க, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்துக் கொள்றதுன்னா எப்படி? அது எப்பொழுதுமே எதுவா இருந்தாலும் கர்த்தரை தான் தேடுறது. கடைக்கு போகிறோமா, கடைக்கு போகிறப்ப எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போறீங்க? கடைக்கு போறது கூட ஜெபம் பண்ணிட்டு போகணுமான்னு கேட்குறீங்களா? அதான் நல்ல விசுவாசிக்கு அடையாளம். நான்லாம் கடைக்கு போகிறப்ப என்ன ஜெபம் பண்ணுறீங்களா? சமயத்தில் லிஸ்ட் கொடுப்பாங்க, ஏங்க இதெல்லாம் வாங்கன்ட்டு. சமயத்தில் கேட்பான், நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க, இல்லைன்னா நான் மெசேஜ் அனுப்பிவிடுறோம் அப்படிம்பாங்க. நான் கிளம்புறப்ப என்ன ஜெபம் பண்ண, ஏசப்பா இன்றைக்கு நாங்கள் எந்த காய்கறி சாப்பிட்றது உங்கள் சித்தமோ அந்த காய்கறியை நாங்கள் சாப்பிட்ணும், அதை வாங்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஜெபிச்சா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? நான் பாஸ்டர் காய்கறி ஜெபிக்கிறது கூட ஜெபம் பண்ணுமா? ஆமான்றான். அப்படி ஜெபிச்சா என்ன அர்த்தம்? பீன்ஸு 1/4 கிலோ வாங்கிங்க, அவரைக்காய் 1/4 கிலோ வாங்கிங்க, கேரட்டு 1/4 கிலோ வாங்கிங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். 1/4 கிலோ கேரட் 80 ரூபா, 1/4 கிலோ பீன்ஸ் 90 ரூபா, 1/4 கிலோ அவரைக்காய் 75 ரூபா. அப்படி விற்றா வாங்குவோமா? அதை விட்டுட்டு லிஸ்ட்டில் என்ன இருக்கு? அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு. அப்போ விலை எது கம்மி? கொத்தவரங்காய் ஒரு 1/4 கிலோ, தக்காளி 1 கிலோ, புடலங்காய் ஒரு பீஸு, பீட்ரூட் ஒரு 1/4 கிலோ. எது விலை கம்மியாக இருக்கா அதான் வாங்க போகிறோம். அதை சாப்பிட்றது தான் தேவ சித்தம். புரியுது உங்களுக்கு? என்னன்னு தக்காளி கிலோ 100 ரூபா வச்சு வாங்க, எத்தனை பேர் வாங்கினீங்க? 100 கிராம் கொடுங்க, வெட்டி கொடுங்க. 100 என்ன விலை? 10 ரூபா. அது தனியாக கேட்டால் 20 ரூபா சொல்லுவாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறை போனோம். அப்படி வண்டியில் வரும்போது நானும் மெர்சி வரப்போ தக்காளி என்ன விலைன்னு பாருன்னா 4 கிலோ 100 ரூபா போட்டிருக்குது. வண்டியை விட்டு இறங்குறதுக்கு அலுப்பு, செம்ம டயர்டாக இருக்குது. வண்டியிலே உட்காந்துக்கிட்டேன்.
2 கிலோ கேளு 50 ரூபா கொடுத்தோம். திரும்ப வந்து என்ன சொல்ல தெரியுங்களா, 1 கிலோ வாங்கினா 40 ரூபா, 2 கிலோ வாங்கினா 80 ரூபா, 4 கிலோ வாங்கினா 100 ரூபா. 4 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 2 கிலோ 80 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 4 கிலோ. அப்ப எது வாங்குறது தேவ சித்தமோ அதான் ஆண்டவர் வாங்க வைப்பாரு. தக்காளி வாங்காம வரவே மாட்டான். புளியா மரத்துல ஏறி உலுக்கி கீழே விழுந்து அடிபடாம இருக்கவே மாட்டான். நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதுக்கு கூட கத்துட்டு ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உமக்கு சித்தமானதை வாங்கி சமைச்சு சாப்பிடணும். அவ்வளவுதான். மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாள் ஆச்சு, இவங்களுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை. என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு. உடனே போன் அடிச்சான் மீன் வியாபாரிக்கு. ஐயா வணக்கங்க, என்ன மீன் இருக்குங்க? ஐயா இன்னைக்கு போகலிங்க ஐயா. சரியா போச்சு, அவ்வளோதான், மீன் கிடையாது இன்னைக்கு. 200 ரூபா கொடுத்தா 400 ரூபா மீன் கொடுப்பாரு. அவர்கிட்ட தான் வாங்குறது. அதனால இங்கே போவோம் அங்கே போவோம் அப்படி போகல. ரைட், இருக்கிறத வச்சு செய்யுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அலைஞ்சு தெரிஞ்சு எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்குள்ள யாருமே சாப்பிட முடியாது. மீனைத்தானே போட்டு சமைச்சோம், ஆனால் கருவாடு வாசனை வருகிறது. நேராக நடுக்கடல் இருக்கிற போட்டில் போய் மீன் வேண்டியது அப்படிதான் இருக்கும். இங்கே விற்கிற மீனை வாங்கினா தான் சாப்பிட்லாம். நடுக்கடலில் உள்ள போட்டு வர சொல்லி அதை வாங்கிட்டு வந்து சமைச்சா அப்படிதான் இருக்கும். எதை எடுத்தாலும் கர்த்தரைத்தான் முன் வைக்கணும். அல்லேலூயா. எந்த காரியமானாலும் யார் ஒருவர் எல்லா காரியத்திலும் கர்த்தரை முன் வைக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். இப்ப உங்களை அசைக்க முடியுமா முடியாதா? உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களாம். கொஞ்சம் கூட அசைய மாட்டீங்க. என்ன காரணம்? ஏன் அசைய மாட்டீங்க சொல்லுங்க? சார் வாங்க சார், வந்து உட்காருங்க சார். ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. எத்தனை பேர் திரும்பி பார்க்குறோம்? யார் வந்திருக்காங்க? உடனே திரும்பி பார்த்துருது. செப்ப நடக்கிற படம் திரும்பி திரும்பி பார்த்தா ஜெபம் பண்ணிருக்காங்க. அதிகாலையில் உபவாச ஜெபத்தில், இரவு ஜெபத்தில். ஆமாம், திரும்பி 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 திரும்பி. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபத்தில் உட்காந்தா ஜெபம் முடிக்கிற வரைக்கும் பக்கத்தில் யாரும் உட்காந்து தெரியவே கூடாது. நான்லாம் விசுவாசி இருக்கும்போது அப்படிதான் இருந்தா. குதிரைக்கு போடுவாங்க தெரியுங்களா? ஏன்? நேர் பார்வை. திரும்பிச்சுன்னா வண்டியில் உட்காந்து ஆளு காலி. ஜெபத்தில் உட்காந்து திரும்பினா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை காலி. உட்கார்ந்தா ஜெபம் முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு பிறகு யாராவது அடுத்து உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க. அவங்க யாருன்னே தெரியக்கூடாது. ஆராதனை கூட அப்படித்தான், கண்ணை திறந்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பீங்க. பக்கத்தில் உட்கார்ந்தது யாருன்னே தெரியக்கூடாது. நாங்களாம் அப்படிதான் இருந்தோம் சபையில். ஏன்னா கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருந்தோம். முன்னாடி கர்த்தரை தான் வச்சிருந்தோம். கர்த்தர் என்ன சொல்ல போறார், கர்த்தர் என்ன பேச போகிறார், அதுல தான் எங்க கவனம் இருந்துச்சு. பக்கத்தில் யாரும் உட்கார்ந்து இருக்கிறது. சில பேர் கேட்பாங்க, பாட்டு நம்பர் என்ன அப்படிம்பாங்க. பாட்டு புத்தகத்தை காட்டுவோம், வாய் வந்து பேசுனதே கிடையாது, திரும்பி பார்த்ததே கிடையாது. கர்த்தர் சாட்சி. புத்தகத்தில் கையை வச்சு நம்பரை காட்டுவோம், யாருன்னே தெரியாது எனக்கு. அப்படிதான் இருந்தான், நான் இருந்தான். மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது. ஒரு சபை ஆராதனைக்கு வருகிறோம் அப்படின்னா, ஒரு 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 ப்ரோக்ராம் நடக்குதுன்னா, நாளைக்கு ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஜெப கூடுகை நடக்குது. ஒரு ஜெப கூடுகையில் எது முக்கியம்? இந்த ஆறாறு நடக்குதுன்னா இந்த ஆறாறில் எது முக்கியம்? ஆரம்ப ஜெபம் முக்கியமா, பாடல் முக்கியமா, ஆராதனை முக்கியமா, வேத பகுதி முக்கியமா, காணிக்கை பகுதி முக்கியமா, அறிவிப்பு பகுதி முக்கியமா, பிரசங்கம் முக்கியமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே முக்கியமா? ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் முக்கியம் இல்லைங்களா? எத்தனை பேர் ஆரம்ப ஜெபம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே வந்துடுறோம்? முக்கியம் பிரதர், முக்கியம் அவர்களே, சிஸ்டர் முக்கியம் அவர்களே. எத்தனை பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுறோம்? முக்கியம். எத்தனை பேர் முடிந்த பிறகும் காத்திருக்கிறோம்? முக்கியம். பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் விழிப்பா இருந்து கவனிக்கிறோம்? முக்கியம். கொரட்டை எத்தனை பேருக்கு வருது? அது கொரட்டை இல்ல, மிரட்ட வருது. அது இருக்கிறவங்கலாம் விரட்ட வருது. தேவ பிள்ளைகள் சபை ஆராதனை என்று சொன்னால் அத்தனையும் முக்கியம்தான். ஆரம்ப ஜெபம் தான் நடந்துகிட்டு இருக்கும், பொறுமையா போகலாம். அந்த ஆரம்ப ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு வார்த்தையை வைத்திருப்பார். வராம போனா உங்களுக்கு மிஸ் பண்ணுவீங்க. 3 பாட்டு பாடுவாங்க எப்போதும், அது முடிஞ்சு போய்க்கலாம். அந்த பாடல்ல கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை வைத்திருப்பார். முடிஞ்ச பிறகு வந்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. காணிக்க போட்டுட்டு இருக்கோம் பாருங்க, அந்த நேரத்தை தான் எந்திரிச்சு போய் என்ன செய்வோம்? தண்ணி குடிக்க போவோம், சில்லறை மாற்ற போவோம், பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டு கொடுப்போம், பொரி கொடுப்போம். அந்த காணிக்கை பாடல் வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தையா இருக்கும். உங்க கவனம் வேற ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆராதனைக்குள்ள நுழைஞ்சிட்டா முடிகிற வரைக்கும் கவனம் இருக்கணும். அவர்கள்தான் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருப்பவர்கள். என்ன பேசுவார் கர்த்தர்? நான் விசுவாசியாக இருக்கிற நாட்கள்ல என்னோடு கூட கர்த்தர் பேசாமல் நான் வீட்டிற்கு சென்றதில்லை. ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் உபவாச ஜெபம், இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம். எந்த சபை நிகழ்ச்சிக்கெல்லாம் கலந்து கொள்றனோ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தர் பேசுவார். அதுபோல ஊழியர் கூடுகைக்கு எல்லா இடத்துக்கும் போகிறது கிடையாது. செலக்டிவா 1-2. இப்போ கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு ஊழியர் கூடுகைக்கு போயிருந்தோம். நான், சிஸ்டர், இன்னும் ஒரு சிலர். உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் கண்ணீர் இது ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கார். உங்ககிட்ட கர்த்தர் பேசியிருக்காரா? தூங்கி வழிஞ்சு விழுந்தா பேசுவாரா? கர்த்தர் பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, ஏக்கம், விருப்பம், தாகம், வாஞ்சை இருந்தா தான் பேசுவார். உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்க அன்புக்குரியவங்க, சொந்தக்காரங்க போன் அடிக்கிறாங்க, நீங்க எடுத்து பேசினா தான் பேசுவாங்க. அவங்க ஒன்றும் பைத்தியம் கிடையாது. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நீங்க எடுக்க மாட்டீங்க. நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, ரிங் போயிட்டே இருக்கும், பேசுவாங்களா? மெண்டலா? எடுத்தா தான் பேசுவாங்க. விருப்பம் இருந்தா தான் ஆண்டவர் பேசுவார். விரும்புகிறவர்களோடு ஆண்டவர் பேசுவார். விருப்பம் இல்லையா பேச மாட்டார். இந்த செய்தி கேட்கும் போதே வானகுழா திறக்குது கொஞ்சம் பிறகு. எப்படி பேசுவாரு? வானகுழா திறந்தா பேசுவாரா? ஏதாவது புரியுதுங்களா? பிரசங்கத்தை கேட்கிறப்ப கவனம் எங்க போகுது? பிரசங்கத்தில் இல்ல, கவனம் வேற இடத்துல இருக்குது. எப்போதா முடிப்பாரோ தெரியலையே, சூழ்நிலையும் அதிகமாக இருக்குதே. இருக்கிற வேலையெல்லாம் நினைச்சுக்கிறது, அந்த வேலை இந்த வேலை, அதையே சிந்திச்சு உட்கார்ந்தா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசவும் முடியல.
நீ என்னைக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உன் கவனத்தை திருப்பிக் கொள்வாயாம். முடிஞ்சா நல்லா இருக்கும், 12:30 முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் நான் 11க்கு தான் வருவேன் சபைக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரோடும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்ற விருப்பம் எத்தனை பேருக்கு உண்டு? கர்த்தர் பேசுறதுன்னா எப்படிங்க? கர்த்தர் பேசுறதுன்னா என்ன? யாரா அதை பார்த்துருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் சொல்லுங்களா, கொஞ்சம் மைக் கொடுங்களா. யாராவது சொல்றத கொஞ்சம் கையை உயர்த்துங்க, மைக் கொடுப்பாங்க, பேச கொஞ்சம் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே. கர்த்தர் பேசுறதுன்னா என்ன? எங்க இருக்காரு கர்த்தர்? எங்க இருக்காரா? கர்த்தர் பேசுறான்னு சொல்றாங்களே, எங்கேயாவது இருக்காரா? என்னோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். யாரோ சொல்ல விரும்புறவங்க நீங்க கையை உயர்த்துங்க, மைக் கொடுப்பாங்க. சுருக்கமா அழகா சொல்லுங்க, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சொல்றீங்களா யாரும்? அப்ப யாரோடையும் கர்த்தர் பேசல, அதான் அர்த்தம் இல்லைங்களா? கையை உயர்த்துறாங்க பாருங்க 2 பேர். சீக்கிரம் மைக் கொடுங்க, இங்க ஒரு மைக்கை கொடுங்க, இங்க இருக்கிற மைக்கை கொடுங்க. சுருக்கமா சொல்லுங்க. தட்டு மைக் அந்த ஒயர் மைக்கை கொடுங்க, ஒயர் மைக்கை கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு கிளம்பி வரும்போதே நான் ஒழுங்கா ஜெபத்துல நிறைய நேரம் ஆண்டவரோட செலவிட முடியலையே அப்படின்னு நான் நிறைய நேரங்களில் நினச்சிட்டே இருந்திருக்கேன். இன்னைக்கு கூட அப்படிதான் நினச்சேன். அதனாலேயே நான் சர்ச்சில் ஜெபத்துக்கு வந்துடுது. வீட்டில் என்னால் ஜெபம் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எப்போ கிடைக்குதோ அப்போ சர்ச்சில் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு ஆராதனையில் நீ வீட்டில் ஜெபம் பண்ணியா, எனக்காக வீட்டில் செலவிடலையே அப்படின்னு சொல்லும்போது என்கிட்டயும் ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நானும் ரொம்ப மனம் உடைஞ்சி ஆண்டவரோட ஐக்கியமான இந்த ஆராதனை. ஹல்லேலூயா. டக்குனு அங்கே பின்னாடி மைக் கொடுங்க, மைக் வச்சுருக்கேன், எடுத்து கொடுங்கப்பா. கை உயர்த்துனாங்க. இல்லை இப்போ அவங்கள உட்கார சொல்லுங்க, அவங்கள உட்கார சொல்லுங்க, அவங்கள உட்கார சொல்லுங்க, அவங்கள உட்கார சொல்லுங்க. அப்புறம் சொல்லலாம் அவங்களாம். சகோதரர் பகுதியில் மைக் இருந்தால் அங்கே கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. டக்குன்னு கொடுத்துட்டீங்க, டைம் போயிட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்படி பேசுகிறாங்கன்னா, ஆவியானவர் பேசுகிறாங்கனாக்கா, என்னை ஒருத்தர் வேலைக்கு அனுப்பியிருந்தாங்க. அங்கே வேலைக்கு போயிருந்தோம். அப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது இங்கே பிரசங்கத்தில் பேசும்போது ஆண்டவர் பேசியிருந்தாங்க, உன்னை அனுப்பினவங்களே உங்களை சந்தேகப்படும்படி நான் சூழ்நிலை வரும், அதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளாமல் நீங்கள் தேவையான இடத்துல ஒப்பு கொடுங்க அப்படின்னாங்க. அது அப்போவே நான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சொல்லியிருந்தேன். அது வழியாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெபிக்கும் போதும் வேதத்தில் உட்காந்து நம்ம ஆண்டவரை நினச்சி ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் என்னோட பேசியிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீக்கிரம் சொல்லுங்க, இங்கே யாரும் சொல்லுங்க. கர்த்தருக்கு அதாவது நான் எந்த நேரமும் ஆண்டவரை பற்றி அசை போட்டுட்டு வேலை ஸ்தலத்துலையும் சரி, அப்போ வாகனத்தில் நான் ஹரி பின்னாடி என்னை அழைச்சிக்கிட்டு வரும்போது நான் அடிக்கடி பார்ப்பேன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை நான் ஹரிட்ட கூட கூப்பிட்டு காமிப்பேன். இங்கே பார்ப்பேன், நம்ம முன்னாடி போகிறது அந்த இந்த வசனத்தை அடிக்கடி காண்பிப்பார். அதுக்கப்புறம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இது மாதிரி வசனங்கள்லாம் எனக்கு முன்னாடி நான் எந்த இடத்துல போய்கிட்டு இருந்தாலும் நான் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கேன். அது பல விதங்கள்ல பேசுவாரு. நான் கேட்டிருக்குது பிரசங்கத்துல இருந்து, சபைக்குள்ள ஆரம்ப ஜபத்திலிருந்து முடிவு ஜபத்துக்குள்ள பல விதங்கள்ல பேசுவார். சொப்பனம், தரிசனம் நிறைய இருக்குது. பிரசங்கம் அல்லது சபை ஆராதனைக்குள்ள அது இருந்தால் சொல்லுங்கள் சீக்கிரமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் கொஞ்சம் அலட்சியமாக, என்னோட அலட்சியத்தினால தான் லேட்டாக வந்தேன். நான் உள்ளே நுழையும் பொழுதே வாக்கு தத்தமாகவே லேட்டாக வரவங்க ஆசீர்வாதம் இருக்காதுன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அவங்க ஞானசானம் எடுத்துட்டாங்களா? எனக்கு முகம் தெரியல இங்கேருந்து. சரி, ஞானசானம் பெற்ற பிறகு சொல்லாங்கம்மா, வருத்தப்பட்டுக்காங்க. இன்னும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் கேளுங்களா அவங்கள்ட்ட. யாராவது என்ன சொல்ல வராங்க கொஞ்சம் கேளுங்க.
கொஞ்சம் கேட்டு அப்படி சொல்லுங்களா. இல்ல அது என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கேளுங்களா. என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்றான். திருப்பி திருப்பி சாட்சி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. சொல்ல போற சாட்சி என்னன்னு கேளுங்க. அவங்க என்ன சாட்சி சொல்ல போறாங்கன்னு கேளுங்க. எப்பா ஒண்ணு நீங்களாவது பிரிச்சு பாருங்க, என்னன்னா எனக்கு ஞாபகப்படுது, நானாவது பிரிச்சு பார்க்கலாம். சவுண்ட் வருதா கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பா. எது முக்கியமோ அதுலதான் சவுண்ட் வருது. அம்மா அவங்க ஞானஸ்தானம் பெறாதனால அவங்க சார்பா நான் சொல்லிடுறேன். சீரியஸான நிலைமையில இருந்த அம்மா அவர்களுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இப்படி நிறைய இருக்குது. ஆமென். நிறைய இருக்குது. தம்பிங்க வா. இருக்கிற எல்லா இந்த மைக் இதை தவிர பாக்கி எல்லாம் ஒரே மைக் மிக்சர் மிக்சர் அதை கைட்டு திருப்பி இந்த ஒயரை கைட்டு மாட்டேன். போர்டில் தான் இருக்கிறது போல இருக்கு. இல்லை தம்பி, இந்த ஒயரை கைட்டு மாட்டேன். கோளர் போர்டில் தான் இருக்கு. அந்த ஒயர் மைக்கு மட்டும் கனெக்ட் பண்ணி வை. எப்பெல்லாம் டைம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக நான் பண்ணுறது ஒன்றும் மிக்சர் சுவிட்சையும் ஆம்ப் சுவிட்சையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு. ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணா. கவனிங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் தன்னோடு கூட பேச வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் ஏக்கமும் இருக்குமேயானால் கர்த்தர் பேசாம இருக்க மாட்டார். அல்லேலூயா. உள்ளத்துல என்ன இருக்குதோ அதற்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் அனுப்புவார். நினைவில் என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் அனுப்புவார். ஆனா இந்த அன்னப்பறவை குறித்து சொல்லுவாங்க. அது என்ன செய்யுமா? பாலில் தண்ணீரை கலந்து வச்சாலும் பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணீரை வச்சுட்டு போயிடுமா. அந்த மாதிரி நிறைய அன்னப்பறவை இருக்காங்க எல்லா சபையிலையும். சோர்ந்து போகாதே, ஏசப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். மனம் திரும்பு, அர்ப்பணி, பாசு திட்டி விட்டாரு. சோர்ந்து போகாதே, கர்த்தர் ஆசீர்வதித்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அது என்னது? கர்த்தர் பேசிட்டாரு. உன்னை அர்ப்பணி, ஒப்பு கொடு, பாசு திட்டி விட்டாரு. யார் அர்ப்பணிக்கணும், யார் ஒப்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியாது. யார் சோர்ந்து போயிருக்காங்க, யார் மனதில் வேதனையோடு இருக்காங்க எங்களுக்கு தெரியாது. எல்லாம் அவருக்கு தான் தெரியும். தனக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டா கர்த்தர் பேசுறாராம், தனக்கு ஒத்து வராது வந்துட்டாக்க பாசு திட்டுறாராம். அந்த மாதிரி தான் கர்த்தர் பேசவே மாட்டார்.
கர்த்தர் பேசுகிறத கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிச்சாதான் கர்த்தர் பேசுவார். நான் ஒரு முறை சபையில் பேசியிருந்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு பிரதர் எம்டி ஜெகன் அவர்களுடைய ஷார்ட்ஸ் ஒன்று வந்துச்சு, ஒரு ஷார்ட் மெசேஜ். பாஸ்டர் என்ன திட்டுறாரு, பாஸ்டர் என்ன தான் சொல்கிறாரு, என்னை பற்றி தான் பேசுகிறாரு, பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பாஸ்டர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பாஸ்டர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, பாஸ்டர் அதை பேசியிருக்கக்கூடாது, இதை பேசியிருக்கக்கூடாது, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சபையில். ஒரு வழியாக என்ன தான் பேசணும், என்ன பாட்டு பாடணும், என்ன பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் எழுதியே கொடுத்துருக்கலாம் பாஸ்டர்கிட்ட அப்படின்னு ஒரு முறை ஒரு பேசின ஒரு மெசேஜ். அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அது கவனிக்கிற சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒன்று நீங்கள் பேசின பிறகு அவர் பேசுகிறாரு, அல்லது அவர் பேசின பிறகு நீங்கள் பேசுகிறீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாஸ்டர். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யார் பேசினாலும் ஆவியானவர் ஒருத்தர் தான், யார் மூலம் பேசுவார். நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நாங்கள் இருக்கோம்னு வச்சுங்களேன், இப்போ இந்த பாப்பா இருக்குதுன்னா இந்த பாப்பா மைண்டில் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாக்க இன்னைக்கு ஃபுல்லாக பிரசங்கம் சபை ஆரம்பிச்சிருந்து முடிக்கிறதுக்கு இந்த பாப்பா மைண்டில் வச்சே பேசி முடிச்சிடலாம். அந்த தம்பி இருக்காங்க, அந்த பிரதர் இருக்காங்க, அந்த சிஸ்டர் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் மைண்டில் வச்சுக்கிட்டு பேசணும்னா அவங்கள வச்சுக்கிட்டே ஒரு வருஷம் பேசலாம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க அதை செய்ய மாட்டாங்க. அழைப்பு நிமித்தம் வந்த ஊழியக்காரர்கள் அதை செய்ய மாட்டாங்க. பிழைப்பு நிமித்தம் வந்தவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. சில இடங்கள்லாம் செய்திக்கு கூப்பிடுறப்ப, ஐயா சபையில் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஐயா, அதுக்கு ஏற்ற மாதிரி செய்தி கொண்டு வாங்க ஏம்பாங்க. நான் போகவே மாட்டேன். ஏன்? நீங்கள் யார் எனக்கு செய்தி கொடுக்கறதுக்கு? என்னை அழைத்த கர்த்தர் கொடுக்குற செய்தி தான் செய்தி. உங்கள் சபையில் உள்ள சூழ்நிலைக்கு உங்கள் சபையில் உள்ள காரியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது பிரசங்கம் கிடையாது. என் ஆண்டவர் கொடுக்கறது தான் பிரசங்கம். ஒரு பாடல் பாடுவதற்கு எவ்வளவு நேரம் ஜெபிப்பேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். பாடுகிற பாடல் கேட்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பாடலுக்கு அப்படிதான் ஜெபிக்கிறது. நான் ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் ஒரே ஒரு பாடல் கிடைக்காம உட்காந்து ஜெபம் பண்றேன். இன்னைக்கு காலையில் அப்படித்தான் 2 பாடல், பாடல் 3வது பாடல் கர்த்தர் கொடுத்துட்டாரு. 2வது பாடல் என்ன பாடுறதுன்னு தெரியாமலேயே உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கிறான். எதை வேணாலும் பாட்டு போயிடலாம், கர்த்தர் கொடுக்காதனால ஜெபம் பண்ணிருக்கிறான். 8:45 9 நெருங்குது. அப்பதான் தெளிவாக கர்த்தர் பாரப்படுத்துகிறார். பாடலை குறிச்சு வச்சான். பாடலுக்கு இப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு பிரசங்கத்துக்கு என் இஷ்டத்துக்கு பேசிடுவேனே? பிரசங்கம் என் இஷ்டத்துக்காக பேசுவேன்? என் ஆண்டவர் சொல்றதை தான் பேசுவேன். கர்த்தரை யார் ஒருவர் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்துக் கொள்வதில் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை ஒருவரும் அசைக்க முடியாது. அசைக்கப்படுதுன்னா என்னது? ஒரு வியாதி வந்துட்டா போதும், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி அசைக்க முடியாது. அவங்கள நல்ல வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கும், குடும்ப செலவுகள் மற்ற காரியங்கள் தேவையான வருமானம் வந்துகிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பைசா கூட வருமானம் வராது. டீ குடிக்கிறது கூட கையில் காசு இருக்காது. ஆனால் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறவரை எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் அந்த வறுமை வந்து அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையை எது ஒன்றும் அசைக்க முடியாது. மலைகளை பார்க்கிறோம், எவ்வளவு சுனாமி வருகிறது, எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு ஒரு பெயர் உள்ள புயல் வருது. அது என்னமோ இது வரைக்கும் வந்த புயல் எல்லாம் பெண்கள் பேரில் தான் வருது. நிஷா, உஷா, கமலா, விமலா, இந்த மாதிரி தான். இன்னும் நம்ம விசுவாசி பேர்லாம் வரும் பாருங்க. அடுத்தது வெறும் பெண்கள் பெயரில் தான் வருது புயல் எல்லாம்.
நான் யோசிச்சு பார்ப்பேன், பெண் புயலே இவ்வளவு பலமா இருக்குது, இவ்வளவு சதத்தை உண்டு பண்ணுது. ஆண் புயல் இருந்தா அப்ப என்ன ஆகும்? அழிவு அதிகமா இருக்கும். நல்ல வேளை வந்தது பெண் புயல் தான், பரவாயில்லன்னு நினச்சிக்குவோம். ஆண் புயல்னா எப்படி இருக்கும்? ஒரு பெண் ஓங்கி அடிக்கிறதுக்கும் ஒரு ஆண் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதை சொல்றான். கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. அசைக்கப்படாதிருப்போம். நல்லா தெரியும், பார்த்தாலே தெரியும். எந்த ஒரு காரணத்தை வச்சுட்டும் அவங்க என்ன செய்ய முடியாது, சோர்ந்து போக செய்ய முடியாது. கர்த்தரை தனக்கு முன்பாக வைக்காத ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, சபைக்குள்ளே எப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கை தட்டி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அபிஷேகியும் வல்லமையால் எல்லாரும் கை தட்டி பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஆவியில் நிரம்புவாங்க. கண்ணையும் மூடுறது கிடையாது, வாயையும் மூடுறது கிடையாது. சிந்தனை சிங்கப்பூர்ல இருக்கும், விருப்பம் வியட்நாம்ல இருக்கும். அப்படியே சர்ச்சுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. பாடி எடுத்தா போகலாம், பாடி எடுக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அந்த மாதிரி உட்காந்துருக்குறது, அந்த மாதிரி சபையில் இருக்கிறது. 2026 ஒருத்தரும் அப்படி இருக்கவே கூடாது. ஆமென். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இல்லாததை எண்ணி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லாததை எண்ணி சோர்ந்து போகாமல், இல்லாததை பற்றி சிந்திக்காமல், இல்லாததை இருப்பதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை கொடுத்து வரக்கூடிய புதிய ஆண்டிலே உன்னை மகிழ்ச்சியாக்குற கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இல்லாத பத்தி கவலையே படக்கூடாது, ஏன்னா அதை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எது இல்லை, ஊழியத்துக்கு 31 வருஷம் முடிஞ்சு 32 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. இதுவரைக்கும் மழையில் நடந்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு வருஷம் கூட ஆகல, காரில் தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நினைச்சு மழையில் நடந்துக்கிட்டு போறோம், ஒரு வருஷம் காரில் போறோம். அழுவங்க போறாங்கன்னு அதை பத்தி கிடையாது, நாம மழை நினைக்கிறோம், அது பாக்கியம். கர்த்தருக்காக நனைந்து போவது பாக்கியம், கர்த்தருக்காக பட்டினி கிடப்பது பாக்கியம், கர்த்தருக்காக கண் விழிப்பது அலைவது எல்லாம் கர்த்தர் கொடுத்த பாக்கியம். எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஆண்டோடைய வருகை வர்றப்ப அந்த காரு நம்ம வச்சிருக்க எதுவும் நம்ம கூட வரப்போறதே இல்லை. நம்ம கூட வரப்போகிறது ஆத்துமாக்கள் தான். அதுல போகணும் நம்முடைய கவனம். கார் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க யாரு வேணாலும் வாங்கலாம், தெரியுங்களா? உடனே இஎம்ஐ தான், உடனே என்னதான் இஎம்ஐ தான், வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அப்புறம் தூக்கிட்டு போங்க, அது வர விஷயம், அது டியூ கட்டலன்ட்டு அவ்வளவுதான். ஒருவேளை வாங்கினா ஊழியத்துக்காக வாங்கணும் தான், எனக்காக வாங்க மாட்டான்.
ஏன்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீருக்கு பாட்டு பாட போறோம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். இருந்தாலும் அவர் நல்லவர், இல்லைனாலும் அவர் நல்லவர். நான் அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, என் ஆண்டவர் இருக்கார் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பேருக்கு சத்தம் கம்மியாக வருது. கர்த்தர் குறை வைக்க மாட்டாருங்க. கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? குறை வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் நம்ம குறை உள்ளவராக இருக்கக்கூடாது. நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். குறைவுகளை உடைத்தெறிந்து நிறைவாக்குகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் நிறைவாக நம்ம பார்த்து சந்தோஷப்படும்படி அவரை பிடிச்சுக்கிட்டா போதும். என் பிள்ளை என்னை இவ்வளவு விசுவாசமா இவ்வளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு பிடிச்சுக்கிட்டா போதும். ஒரு குறைவும் கர்த்தர் வைக்க மாட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் ருசித்தவர்களுக்கு தான் தெரியுங்க. அதெல்லாம் ருசித்தவர் தான் தெரியும். சாப்பாடே இல்லாம உங்களை வீடு தேடி சாப்பாடு வந்தது உண்டா? உங்களுக்கு யாருக்கா வந்திருக்குதா? சமைக்கல, ரெடி பண்ணல, ஒண்ணுமே இல்லை, போன் பண்ணி கேட்கறது இல்லை, பரவாயில்ல. சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் இல்லை, இன்னைக்கு சமைக்க முடியாது. கடையில் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, அட்லீஸ்ட் பாக்கெட்டு மாவு வீட்டில் அரைச்சி சாப்பிடுங்க. பிள்ளைங்களை சாப்பிட்றதுக்கு அங்கேயெல்லாம் விரட்டி விடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையெல்லாம் சாப்பாடு கொடுத்து அழைச்சிட்டு வாங்குங்க. உங்களுக்கு இதை புரியுதுங்களா? ஏதாவது மற்ற நேரங்கள் அது உங்க சூழ்நிலை, வேற வழியே இல்லாததுக்கு கடை பக்கம் போகணும். ஹோட்டலில் சாப்பிட்றத எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிங்க. நிறைய பேர் இருக்கீங்க புரோட்டா விரும்பி சாப்பிட்றவங்களாம். உருட்டுவார், அடிப்பார். அந்த வாசனை இருக்கு, அந்த ருசி இருக்கு. அவர் தெளிக்கிற எண்ணெய் அப்படிப்பட்ட எண்ணெய். அதெல்லாம் பார்த்த பிறகு பிள்ளைங்களுக்கு புரோட்டா வாங்கி கொடுக்கறதே விட்டாச்சு. புரோட்டாவே முதல்ல மோசமானது. சாப்பிட்றது கூடமா? ஆமா, அதை சாப்பிட்றதுனால தான் உடம்புல பல பாதிப்பு வந்திருக்குது. அது நமக்கு தெரியலையே. கடையில சாப்பிட்றத ஓரம் கட்டுங்க. பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை, அதுக்கு தாங்க போகலாம் கடை பக்கம்லாம். எப்ப பார்த்தா தம்பி சின்னவன சின்ன வேண இந்தா சாப்பிட்டுக்க, பெரிய வேண இது அதை விட வேண. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்படிதான், சின்ன வேலை பெரிய வேலை, அது வேணா இது வேலை. பிள்ளைங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க. கைப்பிள்ளை என்னங்க பேரு? சபைக்கு வந்தவர் அதெல்லாம் மாத்துங்க தயவு செஞ்சு. கர்த்தருடைய பிள்ளைன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். எங்க நடுப்பிள்ளைய காணோம்? விட்டுறணும். ஏசப்பா கிட்ட வந்தவர் அதிகமா கேட்டுட்டு போக போல இருக்கு, அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொன்னா நமக்கு நேரம் இல்லை. தயவு செய்து அதெல்லாம் விட்டுடுங்க. ஆமா, எதுக்கு பெயர் வைக்கிறீங்க? பர்த் சர்டிஃபிகேட்லையும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லையும் ஆதார்லையும் அதுக்காகவா? என்ன பெயர் வச்சிருக்கீங்க அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க பிள்ளைங்களை. அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மானு கூப்பிட்டு பேசுங்க. நிறைய பேர் அம்மா
அம்மா வேணாம், தாய்கிட்ட அன்பை காட்டுங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஆண்டவர் நம்ம அதிக நேசிக்கிறவர். அவரை நாம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யலாம்னு அவர் யோசிப்பார். நாம எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யலான்னு சொல்லி யோசிப்பார். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, என்ன வர சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்கன்னு. ஒருத்தருக்கு பல பேர் போன் மேல போன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்பா சொல்றாங்களே, சரி போயிட்டு வருவோன்னு சொன்னோம். டிசம்பர் மாதன்றதுனால ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிட்டு சொல்லி நான் அமைதியா இருந்தோம். ஐயா வாங்க, எந்தாங்க ஐயா, பிடிங்க ஐயா. எல்லாருக்கும் வரிசையில் போய் நின்று வாங்குறவங்கலாம் ஒன்று ஒன்று கொடுத்தாங்க. யா மற்றவங்க வாங்கிட்டு போயிட்டோம், தேவை உள்ளவங்க வாங்கிட்டு போயிட்டுன்னு சொல்லி நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். என் கையில் 5-6 கொடுக்குறாங்க. கிடைக்குமோ கிடைக்காதோ இடிக்காதீங்க, வரிசையில் வாங்க. ஆமாம், யாராவது முன்னாடி வந்தால் தனக்கு கிடைக்காதான், பொறுமையாக வாங்க, இடிக்காதீங்க, யாரும் இடம் விடாதீங்க, வழி விடாதீங்க. பின்னாடி வர எல்லாம் முன்னாடி போகிறாங்க, இடம் விடாதீங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கோம். தேவை உள்ளவங்க வாங்கிட்டு போட்டோம். நம்ம இல்லாதப்பயே வாங்கினது கிடையாது. கையை தூக்கணும்னா அந்த அக்கல் பகுதியில் வெறி நாய் கொதறின மாதிரி இருக்கும் சட்டை. அந்த ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த வெறி நாய் கொதறின மாதிரி இருந்த சட்டையை பல மாதங்கள் வேற சட்டை இல்லாமல் அதுதான் போட்டுட்டு இருந்தான். ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தப்ப கையை கட்டிக்குவோம், தவறி கை மேலே வந்துடக்கூடாது, வெக்கப்பட்டுட்டு இல்லை, கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை. நம்முடைய கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. யாராவது பார்த்தாங்கன்னா பாஸ்டருக்கு சட்டை கிழிஞ்சிருக்கு, ஒரு சட்டையை எடுத்து கொடுப்போம். அப்படி யாரும் கொடுக்க போகிறது இல்லை, அது தெரியும் எனக்கு. நம்முடைய சூழ்நிலை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக கையை கட்டிக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த அந்த நாட்கள்லையே என்ன கிடைக்கும் எங்கே கிடைக்கும் நான் போனதே கிடையாது. இப்போ எனக்கு கர்த்தர் கொடுக்கறத நான் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ போய் என்ன கிடைக்குன்னு போவேனா? எப்படி அலாரம் அடிச்சுட்டு முடிச்சிடலாங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கங்க, சைலண்டில் எதுவும் அட்லீஸ்ட் சைலண்ட்டுங்கிறது என் வாயில் வரவாது, சத்தம் இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்கு சொல்ல வரேன். வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு பிடிச்சி நிற்கிறாங்க, நம்ம மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கோம். விலை அதிகம் உள்ளது ஒன்று கொடுத்தாங்க, அதை விட விலை கம்மியாக உள்ளது எடுத்து 5-6 கொடுங்க. ஏன் எத்தனை வச்சுக்கிங்க, அமைதியாக இருந்தால் கர்த்தர் அதிகமாக கொடுப்பார். அடிச்சு பிடிச்சுனாக்க அளவோடு கொடுப்பார். எனக்கு கிடைக்கலையா எனக்கு கிடைக்கலையா, எப்படி கிடைக்கும்? அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டா ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறப்ப எத்தனை பேர் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. எத்தனை பேருக்கு அந்த நினைவு அந்த 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 ஒரு எண்ணம் வருதுன்னு தெரியல. நான் ஜெபிக்கிறப்ப என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் ஜெபிக்கிறப்ப என் ஆண்டவர் எனக்கு எதுக்கே உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஜெபிக்கிறோம்? ஆமாம், கொஞ்சம் பேர் இருக்கீங்க கர்த்தர் நல்லவர். ஆனால் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, கர்த்தர் இல்லைன்னு தெரியுது, அதான் கை தூக்காமல் இருக்கீங்க. அதனால தான் ஜெபம் பண்ணுறப்ப டயத்தை பார்க்குறது, திரும்பி பார்க்குறது, பூனை ஒன்றா பார்க்குறது, எலி ஒன்றா பார்க்குறது, குருவி கத்தனா பார்க்குறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே என் அருகில் கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். நான் ஜெபிக்கிற போது என் ஆண்டவர் எனக்கு முன்பாக அமர்ந்து இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அந்த எண்ணம் இருக்கிறவங்க கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டாங்க.
ஃபோன் அடித்தாலும் தொட மாட்டாங்க. அந்த நினைவே இல்லாமல் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா, இந்திய தேசத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ணுங்கப்பா, ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிருப்பாங்க. டிடிங் டிங் 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 அடிக்கும். ஹலோ, வந்துருச்சு எழுப்புதல். ஃபோன் எடுத்து காதில் வச்சதுமே எழுப்புதல் வந்துருச்சு. அப்படிங்களா? கருவட்டு குழம்பு வச்சிருக்கீங்களா? அப்படியா? அதுலேயே மூழ்கி போயிடுறது. ஏசுநாதர் ஃபோன் பண்ணா கூட எடுக்கக்கூடாது. எப்படிங்க? ஏசுநாதர் ஃபோன் பண்ணுவாரா? அவர்கிட்ட ஃபோன் கிடையாது. தெரியாதனமா நம்ம கிட்ட கொடுத்து விட்டார் ஃபோனை. புரியுது உங்களுக்கு? என்னன்னு? ஏசுநாதர் ஃபோன் பண்ண மாட்டாரு. ஏசுநாதரே ஃபோன் பண்ணா கூட ஜெபம் பண்றப்ப எடுக்கவும் மாட்டாங்க. அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆமா, கண்ட ஃபோன்லாம் வரும். சில பேர் கம்பெனி ஃபோன் வரும், அதை கூட அங்கே ஓடிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு இருக்கு ஜெபத்தை விட்டுட்டு. அப்படியா? பேங்க் லோன் கொடுக்குறாங்களாம், 6 லட்சம் வரைக்கும் கிடைக்குமா? ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. போங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ளதெல்லாம் காலி பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஜெபத்தை விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது. உடனே கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைங்களுக்கு ஃபோன் அடிச்சு, உங்களுக்கு தெரியுமா 6 லட்சம் தர போகிறாங்களாம். ஒன்று ஆறாரை விட்டுட்டு அங்கே இருக்கணும், இல்லைன்னா அதை விட்டுட்டு இங்கே இருக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அசைஞ்சு ரேஷன் கடைக்கு போக போறேன்னா, அசையாம சபைக்குள்ள உட்கார்ந்துருக்க போறேன்னா அப்பதான் தெரிய போகுது. கோடான கோடி கொடுத்தாலும் சரி, தேவ சமூகத்தை விட்டு நகர மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்றது நல்லாதான் இருக்கு, சொல்றது நல்லாதான் இருக்குது, வர்றப்ப தெரியும். 4 மணிக்கே வந்து இடம் போட்டேன், கார்டு வச்சிருக்கேன் பாருங்க. 4 மணிக்கு வந்து இடம் போட்டாங்க, பனின்னு கூட பார்க்காம, குளிர் கூட பார்க்காம இடம் போட்டா எனக்கு முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்க பாருங்க. நம்ம நிற்கிறது 6 விட்டுட்டு நிற்கிறோம். அவங்க வேலைக்கு போகிறவங்க 500 ரூபா 600 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு 5 ரூபா கிடைக்குதுன்ட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம ஆராதனை விட்டுட்டு வந்து நிற்கிறோம். ஒரு தேவ பிள்ளை, நீங்க ஆராதனையை முக்கியப்படுத்தி பாருங்க, 50,000 கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு. ஆராதனை முக்கியப்படுத்தாம போனா கிடைக்கிறது அதுதான் கிடைக்கும். நீங்க ஆராதனையை முக்கியப்படுத்தி உட்கார்ந்தீங்கன்னா 50,000 கர்த்தர் கொடுப்பார். சும்மா சொல்ல, உண்மையா சொல்றான். நாங்களாம் அனுபவிச்சு சொல்றோம். ஹஸ்டர் அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, சிஸ்டரை அழைச்சு வந்துருங்க, உங்களுக்கு ஒரு 1000 ரூபா ஆஃபரிங் கிடைக்கும், சிஸ்டருக்கு ஒரு 1000 ரூபா ஆஃபரிங் கிடைக்கும், வேன் இத்தனை மணிக்கு கிளம்புது வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிடாங்க. நான் போனதே கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்க இந்த லைவ்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நானும் என்னைக்கோ ஒரு நாள் பார்ப்பாங்க. நான் போனதே கிடையாது. அன்பு நிமித்தம் கூப்பிடுவாங்க, எப்பயாவது சரி போயிட்டு வரேன்னு போவேன். ஆனால் அவங்க சொன்னவங்க முத நாள் 2-3 நாள் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துருங்க கண்டிப்பாக வந்துருங்கன்னு. நானும் சிஸ்டர்கிட்ட சொல்லி கூப்பிட்றாங்க போயிட்டு வருவோமேன்னு சொல்லி வச்சு சரி போவோங்க அப்படின்னாங்க. காலையில் அவங்க கிளம்பிட்டாங்க, நான் கிளம்பல. ஏங்க கிளம்பலையா? வேணாம். ஏன்? காலையில் ஃபோன் அடிக்கிறாங்க, 1000 ரூபா தர்றாங்க, மிஸ் பண்ணிட்டாதீங்கன்னு சொன்னாங்க, நம்ம போவோம் அப்படின்ட்டா. அதை முன்னாடியே சொல்லிருக்க கூடாதவங்க நம்ம வெளியேது போவோம். நாங்கள் வெளியில் கிளம்பி போனோம். வீடு தேடி வந்து கர்த்தர் 5000 கொடுக்குறாரு. போயிருந்தா 1000 ரூபா தான். வீடு தேடி வந்து 5000 ஆஃபரிங் வருது. அலைஞ்சா அரைக்குறையா தான் கிடைக்கும்.
அவரை நோக்கி பார்த்தா அவசியமானது கிடைக்கும். அலைந்து திரிந்தா அறகுறையா தான் கிடைக்கும். என் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவசியமானது கிடைக்கும். ஊழியத்திற்கு அழைத்த நாளிலிருந்து இந்த செகண்ட் வரைக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்திலும் காணாதவர் போல் இருந்ததில்லை. எப்பொழுது எதை செய்யணுமோ அப்பொழுது அதையெல்லாம் செய்துக்கிட்டே இருக்கார். பக்கத்து இடம் அட்வான்ஸ் கொடுத்துருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிரதர் இருக்காங்க, அவங்க தெரியும் நல்லாவே. அவங்க தான் அதில் பெரும் முயற்சி. இந்த செகண்ட் வரைக்குமே கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா வேணாம். கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா வேணாம். எப்படியாவது அதை விட்டுறக்கூடாது. ஐயோ, எப்படியாவது விட்டுறக்கூடாது. இது 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 இல்லை, இது கேன்சல், இது முடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் அதற்கென்று வைத்திருக்கிற அந்த பணம் ஊழியத்துக்கு வேறு ஒரு காரியத்துக்கு பயன்படுத்த போறாங்க, அவ்வளோதான். ஒன்றும் மீன் போக போகிறது இல்லை. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிற ஊழியக்காரங்கள்ட்ட போயிட்டு அது இல்லை, இது இல்லை, அது வேணும், இது வேணும் நான் சொன்னது கிடையாது, கேட்டதே கிடையாது வரைக்கும். வைத்திய சம்பந்தப்பட்ட சில காரியங்களுக்கு கையில் காசே இருக்காது. ஆனால் கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்டு இருப்பான். சமயத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் சரியாக கொடுக்க முடியாமல் எடுத்து வச்சிருப்பான். கவர் மேலே கவர் இருக்கும், தசம்பாகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனால் வைத்தியத்துக்கு தேவையான காசு இல்லாமல் டாக்டர்கிட்ட போகாமல் மருந்து மாத்திரை வாங்க முடியாமலாம் உட்காந்துருக்கேன். துணைய முறை கர்த்தருக்குன்னு எடுத்து வச்ச தசம்பாகத்தை நான் தொட்டதே கிடையாது. சரி, எடுத்துக்குவோம், செலவு பண்ணிக்குவோம், பிறகு வச்சுக்குவோம். 6 மாதத்திற்குரிய தசம்பாகத்தை கொண்டு போய் போன வாரத்தை தான் கொடுத்துட்டு வந்தான். ஏன் சொல்கிறேன்னா, தேவை இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. அதனால் கர்த்தர் மேலே கை வைக்க முடியாது. அல்லேலூயா. என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. எத்தனை பேர் ஆமென்றீங்க? திரும்பவும் சொல்றது நல்லா தான் இருக்கு. சூழ்நிலை வரும்போது தான் அந்த ரட்சகர், அந்த கர்த்தர் சிறியவர் ஆயிடுறார். அந்த சூழ்நிலை வர்றப்ப வாழ்ந்து காட்டணும். கர்த்தருக்கு உரியதுன்னா அது கர்த்தருக்கு உரியது தான். கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தர் நம்முடைய கையில் கொடுக்கிறதுல இருந்து உண்மையும் உத்தமமாக அதில் நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஊழியக்காரர்களோ கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருக்கு உரிய காரியத்தில் மிகவும் கவனம் உள்ளவங்க இருப்பாங்க. அதில் ஒரு நாள் நினைச்ச மாட்டாங்க, இப்படி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. என்ன செய்யறது, ஏன் கஷ்டம், என்ன செய்யறது. சில பேர் அப்படிதான், ஒன்றுமே இல்லைன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாங்க. கடன் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னா அது அப்படியே ஓரம் கட்டுறது. எழுதி வச்சுக்கிங்க, பூமியில் வாழ்கிற வாழ்நாள் வரைக்கும் அந்த கஷ்டம் மாறாது. இது ரொம்ப நல்ல வாக்குத்தத்தம், அதை எழுதி வச்சுக்கிங்க. என் கஷ்டத்தை பாராமல், என் சூழ்நிலையை பாராமல், என் பலவீனத்தை பாராமல், என் தேவையை பாராமல், என் நெருக்கத்தை பாராமல், என் ஆண்டவருக்குரியதை அவருக்கே அவரிடத்திலே கொடுப்பேன் என்பதில் உறுதி உள்ளவர்களாக இருந்தால் நாம் அசைக்கப்பட முடியாது. நான் என்னென்னமோ எடுத்து வச்சிருக்கிறேன், அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ், அடுத்த பாயிண்ட் போகணும்னா விடலை ஆண்டவர். டைம் பாருங்க, ஜெபம் பண்ணுவோம்.
இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைக்கு நேராக நம்மை விட்டு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நம்மோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தைக்கு தேவ சமூகத்திலே அதை உள்ளத்தின் ஆழத்தை வைத்து அதையே சிந்திப்போமே, அதையே யோசிப்போமே. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எசப்பா, கேட்ட முடிய வார்த்தையின்படியே நான் எப்பொழுதும் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜோமனோமா ஜோமனோமா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்பச் செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசியிருந்தால் நெடுமங்கள் நிற்போமா? உங்க வார்த்தைக்காக நன்றி அப்பா, உங்க வார்த்தைக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். நான் எப்பொழுதும் உம்மை எனக்கு முன்பாக வைத்திருந்தால் நான் எந்த காரியத்தில் அசைக்கப்பட முடியாது ஐயா. என்ன உபத்திரவம் வந்தாலும், பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கங்கள், வறுமைகள், கடன்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் எது ஒன்று என்னை அசைக்க முடியாது ஐயா. உம்மை எனக்கு முன்பாக வைத்து நீர் என் வலது பாரசத்தில் இருக்கும்போது நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். யாராவது ஒருத்தர் சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருந்தா. மைக் கொடுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. அந்த மைக் அவ்வளோ தூரம் வராதுங்க. சரி, கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. அவங்க வயிறு பார்த்துக்கணும். வேற மைக் இல்லையா? இப்போது நாங்கள் எங்க நடந்தாலும் நாங்கள்
ஆண்டவரே உம்முடைய நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து, எப்போதுமே ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இருக்கும்போது ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. அதை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே எங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை நாங்களுக்கு ஆண்டவரை தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கிருபை நாங்களை இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த கிருபை நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. நன்றி அப்பா, நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.